இயேசு தண்ணீரின் மேல் நடந்த கதை. ஒரு நாள் மாலை இயேசு தமது சீடர்களை படகில் ஏறி கடலை கடக்க சொல்லி அனுப்பினார். அவர் தனியாக மலையில் சென்று ஜெபம் செய்தார். இரவு நேரம் வந்தபோது கடலில் பலத்த காற்று வீசியது. அலைகள் உயர்ந்தது. சீடர்கள் பயத்துடன் படகை கட்டுப்படுத்த முடியாமல் இருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் ஆச்சரியப்படும்படி இயேசு தண்ணீரின் மேல் நடந்து வருவதை பார்த்தார்கள். அவர்கள் பயந்து, இது ஒரு ஆவி என்று கத்தினார்கள். இயேசு அமைதியாக சொன்னார், பயப்படாதீர்கள், நான் தான். பேதுரு, கர்த்தாவே, நீங்கள் தான் என்றார். தண்ணீரின் மேல் நடக்க எனக்கு அனுமதி கொடுங்கள் என்றார். இயேசு வா என்றார். பேதுரு தண்ணீரின் மேல் நடந்தான். ஆனால் காற்றை கவனித்த போது பயந்து மூழ்க தொடங்கினான். உடனே, கர்த்தாவே, என்னை காப்பாற்றுங்கள் என்று கத்தினான். இயேசு உடனே அவனை பிடித்து, சிறிய விசுவாசம் உள்ளவனே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. சீடர்கள் வணங்கி, நிச்சயமாக நீங்கள் தேவனுடைய குமாரன் என்றார்கள். பாடம்: இயேசுவின் மீது விசுவாசம் வைத்தால் பயமும் பிரச்சனையும் நம்மை மூழ்கடிக்காது.